Taste the Daily. மதுரை மாவட்டம் அழகர்கோவில் கள்ளந்திரி கிராமத்தில் பாரம்பரியமிக்க மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. அலங்காநல்லூர், சத்திரப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் கிராம பெரியவர்கள் அனுமதி அளித்தவுடன் மீன்களை பிடிக்க துவங்கினர். இதில் நாட்டு வகை மீன்களான கட்லா, கெளுத்தி, ஐரை உள்ளிட்ட பல்வேறு வகையான மீன்களை பிடித்து பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். மதுரையில் மின் கம்பத்தில் ஏற்பட்ட பழுதை நீக்கும் போது மின் ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் விடிய அரசின் தொழிலாளர் நலன் பாதுகாப்பு குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தை சேர்ந்த கேங்மேன் முனீஸ்வரன் என்பவர் கோச்சடை முத்துமாரியம்மன் கோவில் அருகே மின் கம்பத்தில் ஏற்பட்ட பழுதை சரி செய்தபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் மின்வாரியத்துறையின் அலட்சியத்தால் ஊழியர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் இலுப்பவேளை பகுதியில் மழையால் செல்போன் கோபுரம் முறிந்து கீழே விழுந்ததில் வீட்டின் முன்பக்க சுவர் இடிந்து விழுந்து சேதமானது. முறிந்த செல்போன் கோபுரம் அந்த பகுதி மின்கம்பங்கள் மீதும் விழுந்து மின்தடை ஏற்பட்டதால் அந்த பகுதி குடியிருப்புவாசிகள் அருகே உள்ள உறவினர் வீடுகளில் தங்கும் நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில் குழித்துறை சந்திப்பிலிருந்து பாலவிளை செல்லும் நகராட்சி சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியதால் இருசக்கர வாகன ஓட்டி ஒருவர் தவறி விழுந்தது காண்போரின் நெஞ்சை பதைப்பதைக்க வைத்தது. விடியா ஸ்டாலின் மாடல் அரசு சாலைகளை முறையாக பராமரிக்காததால் மழைக்காலத்தில் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்து வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை பாதுகாப்பதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். குன்றத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட உமையாள் பரணசேரி மற்றும் வடக்குப்பட்டு ஆகிய இடங்களில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை விவசாயிகள் பாதுகாத்து வருகின்றனர். தற்போது பெய்து வரும் மழையால் நெல்மணிகள் நனைந்து முளைப்பு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டாமல் சேமிப்பு கிடங்கில் நெல் மூட்டைகளை பத்திரப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கேட்டுக்கொண்டனர்.